வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. சொத்து என வந்துவிட்டால் சொந்தமாவது பந்தமாவது என்ற வாக்கியம் 100க்கு 100 உண்மைதான் என்பதற்கு அக்கா குடும்பத்தினரும் தங்கை குடும்பத்தினரும் வாய்க்கு வந்த வார்த்தைகளால் வசைபாடிய இந்த காட்சிகள் தான் சாட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பள்ளிக்கூட தெருவில் வசித்து வருபவர் விசைத்தறி தொழிலாளி மணிவேல். இவருக்கு உண்ணாமுலை என்ற மனைவி, 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் உண்ணாமுலைக்கு அவரது சகோதரியான மெய்யூர் பகுதியைச் சேர்ந்த பத்மாவதி குடும்பத்தினருடன் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துள்ளது. இதனிடையே உண்ணாமுலை வசித்து வரும் வீட்டின் பத்திரம் அவரது தாய் ராஜேஸ்வரியின் பெயரில் இருந்த நிலையில் சகோதரி பத்மாவதி தனது பெயரில் பட்டா தயார் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மணிவேல் உண்ணாமுலை தம்பதி போலி பட்டா மூலம் தனது வீட்டை ஆக்கிரமிக்க முயல்வதாக பத்மாவதி மீது போலீசில் புகார் அளித்தனர். இது தொடர்பான வழக்கு கடந்த 14 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் மணிவேல் வீட்டுக்கு வந்த பத்மாவதியின் மகன் சந்திரசேகர் மீட்டர் பெட்டியில் இருந்த மின் வயரை கட் செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து மணிவேலின் மகன் கணேசன் ஆரணி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பத்மாவதி மற்றும் அவரது மகன் சந்திரசேகர் 100 நாள் வேலை செய்யும் பெண்களுடன் கும்பலாக மண்வெட்டி, கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களோடு மணிவேலின் வீடு புகுந்து சுவரில் பொருத்தப்பட்டிருந்த மின் அளவை குறிப்பிடும் மீட்டர் பெட்டியை கடப்பாறையால் அடித்து உடைத்தனர். மேலும் மின் வயர்களை அறுத்து எறிந்தும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியும் மணிவேல் தரப்பினருக்கு மிரட்டல் விடுத்தனர். நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளபோது யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என கூறி பத்மாவதி தரப்பினர் ஆக்ரோஷமாக கத்தி சண்டையிட, பதிலுக்கு மணிவேல் தரப்பினரும் நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என கூறி மல்லு கட்டினர். இருதரப்பினரும் மாறி மாறி தங்கள் வீட்டை அபகரிக்க முயல்வதாக குற்றம் சாட்டும் நிலையில் இரு தரப்பினரிடமும் ஆரணி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.